மாசான படம். லோக்கிக்கு தமிழ் சினிப்பில் 1000 கோடி அடிக்கிற படம் இந்த படமா தான் இருக்க முடியும். சூப்பரா இருக்கு. லோகேஷ் கனகராஜ் சூப்பர் பண்ணிட்டார். இந்த தமிழ் இது ஸ்டாலினும் யார் வரவர் என்னமோ தெரியாது. அடுத்த வருஷம் அந்த முதல்வர் வந்து அமல்படுத்தணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூஸ்லெஸ் மைக் சேனல். ஸோ இன்னைக்கு எந்த படத்தை ரிவ்யூ வந்துருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் நடிச்ச கூலி படம். ஸோ டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம லோகேஷ் கனகராஜ். ஒரு பயங்கரமான ஒரு ட்ரைலர்லாம் ரிலீஸ் ஆகி பயங்கரமான ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் அந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. நம்ம சேலத்தில் பார்த்தீங்கன்னா 9 மணி வரைக்கும் அதிகம் போடலை. ஸோ நம்ம எங்கே ரிவ்யூக்கு வந்துடும் பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் 5 ரோட்டில் இருக்க கௌரி தேட்டருக்கு தான் ஃபஸ்ட்டு ரிவ்யூக்கு வந்திருக்கோம். ஸோ வாங்க படம் எப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட ரிவ்யூ கேட்கலாம். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மாசான படம். லோக்கிக்கு ஹேட்ஸ் ஆஃப். அதையும் சொன்னா நல்லா இருக்கு. உள்ள போய் பாருங்க. படத்துக்கு சீனுக்கு ட்விஸ்ட். உண்மையா லோகேஸ்வர படத்துல டாப்பான மூவி. சென்டிமெண்ட் சண்டை இல்லாதே இல்ல. உள்ள போய் பாருங்க. அற்புதமா இருக்கு படம். சார் படம் ரொம்ப சூப்பர். தமிழ் சினிப்பில் 1000 கோடி அடிக்கிற படம் இந்த படமா தான் இருக்க முடியும். சூப்பரா இருக்கு. லோகேஷ் கனகராஜ் சூப்பர் பண்ணிட்டாரு. கடைசியில் ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்குமே படம் சூப்பர். ஒவ்வொரு சீன் எப்ப வரும் முடிச்சிடும். கடைசி அந்த 20 நிமிஷம் அது சொல்லவே தேவையில்லை. போய் அமீர் கான்லாம் வந்து கடைசி 10 நிமிஷம் காகிட்டாரு. படம் சூப்பர் 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 சார். அருமை படம் சூப்பர். இன்னைக்கு ஒரே தலைவர் சூப்பர் ஸ்டார் அருமையா பண்ணியிருக்காரு சார். சூப்பரா பண்ணியிருக்காரு. தலையெழுத்து வந்த படம். லோகேஷ் கனகராஜ் சூப்பர் ஹிட். சூப்பர் சூப்பர் படம் நல்லா இருக்கு. படம் பிஜிஎம் சூப்பரா இருக்கு. படத்துல படம் வேற மாதிரி சொல்லுப்பா. தரமா இருக்குது படம். 1000 கோடி இல்ல 2000 கோடி கூட அடிக்கும். சூப்பர். இது வந்து 1000 கோடின்னு மட்டும்தான் சொல்லிட்டு இருக்காங்க. 1000 கோடி அதிகம் தாண்டும். சரியான மாசம். தலைவரை செதுக்கி வச்சிருக்காங்க. வேற லெவல். தலைவரை பிரேம் செதுக்கி வச்சிருக்காங்க. அம்மா அப்பாவுக்கு நிகர் எங்க தலைவர். அவர் நல்லா இருக்கணும். இன்னும் 100 படம் தலைவர், இன்னும் 10-20 படம் எங்களுக்கு நடிச்சு அவர் தரிசனம் காட்டணும். தலைவர் நிரந்தரம். தலைவர் வாழ்க. தகவல்புற சூப்பர் ஸ்டார் வாழ்க. சூப்பர் ஸ்டார் வாழ்க. சூப்பர் ஸ்டார் எங்க அம்மா அப்பாவுக்கு நிகர் எங்க தலைவர் நிரந்தரம். தலைவர் நிரந்தரம். மகிழ்ச்சி. தலைவர் படம் வேற லெவல் இருக்குது. லோகேஷ் கனகராஜ் அணிரத்துக்கும் சூப்பர். அகில உலக சூப்பர் ஸ்டார் வாழ்க. அகில உலக சூப்பர் ஸ்டார் வாழ்க. நடிச்சிருக்கிறாரு. அவர் வந்து ஒரு 40 வயசு இளைஞர் மாதிரி தான் இருக்கிறாரு. இதே வந்து 75 வயசுக்கு வந்து இப்ப இருக்கிற ஜெனரேஷன் இருக்கிறவங்க யாரும் நடிக்க முடியாது. எம்ஜிஆரே வந்து 70ல இறந்துட்டாரு. ஆனா இவர் வந்து ஒரு கிங் மேக்கரா இருந்து 75 வயசுல ஒரு ஹீரோவை ஆக்ட் பண்றது உலக நாட்டுக்கே வந்து இவர் தான் சூப்பர் ஸ்டார். இது இவரை யாராலுமே மீட் பண்ண முடியாது. படம் வந்து வேற லெவல்ல. இதுவரை அதாவது தலைவர் படத்திலேயே இப்ப ரீசெண்டா வர படத்திலேயே இது பெஸ்டான படங்க. சோ ப்ரோ படம் வேற லெவல் ப்ரோ. ஸ்கிரீன் கீழே போகுது. அது டீனேஜ் ரஜினி காமிக்கிறாங்க பாருங்க. ஸ்கிரீன் அடி போலி போய் கத்திக்கு தொண்டையே வத்தி போச்சு ப்ரோ. அதாவது எல்லாமே ரஜினி படத்துல வரும்போதெல்லாம் கவர்மெண்ட் ஆல்ரெடி விட்டே ஆகணும். முக்காவாசி தமிழ்நாட்டுக்கு அப்புறம் தியேட்டருக்குள்ள இருக்க போகுது. அதாவது கதையில இருந்து ஸ்கிரீன் பிளே இருந்து எல்லாமே கதை ஸ்டோரி எல்லாம் பாத்தீங்கன்னா எங்கேயும் லாக்குமே இல்ல. செம்மையா இருக்கு. இதுக்கப்புறம் தலைவர் படம் வந்துச்சுன்னா கவர்மெண்ட் ஹாலிடே வேணும். அவருடைய பர்த்டேவை என்டர்டைன்மெண்ட் டேவா கொண்டாடணும். சோ அது வந்து இந்த தமிழ் இது ஸ்டாலினும் யார் வரவர் என்னமோ தெரியாது. அடுத்த வருஷம் அந்த முதல்வர் வந்து அமல்படுத்தணும். ரஜினியோட இன்ட்ரோ எல்லாமே பார்க்கலாம். தவிர அவ்வளவா எதுவுமே கிடையாது. இதுக்கு வந்து எல்லாமே வந்து அனிருத் எல்லாமே பண்ணிருக்காங்க. சார் நான் இப்பயும் சொல்றேன், ரஜினிக்காக பார்க்கலாம். ரஜினிக்காக பார்க்கலாமே தவிர அந்த இன்ட்ரோஷன் இதை பார்க்கலாமே தவிர நாங்களாம் வந்து ஒரு கதைன்னு ஒண்ணு பார்ப்போம் வந்து பாத்தீங்களா. அது ஒரு காலையா அத்தனை நாள் பார்ப்போம் சார். விக்ரம்ல ஒரு கதை இருந்துச்சு. ஒரு குழந்தைக்காக ஒரு கதை இருந்துச்சு. அதுக்காக நாங்கள் பார்த்தோம். இப்போ இந்த படத்துக்கு என்ன சார் ஃப்ரெண்டு ஓகே அதுக்காக பார்க்கலாம்.
பட் அதுக்குள்ள எல்லாமே ட்விஸ்ட் அப்படின்னா நாங்க என்ன சார் பாக்குறது? படம் சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு. என்ன சொல்ல வரணும்னா ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக பார்க்கலாமே தவிர வேற எந்த ஒரு கான்செப்டும் இல்லை சார். ஆமாங்க சார். இல்ல ஸ்டோரியும் அது வேணும். சூப்பரா சூப்பரா படம் சூப்பரா இருக்கு. சூப்பர். நல்லா இருக்கு. அற்புதமான படம். சூப்பர். 100 பாஷா. எங்க அப்பாவுக்கு 55 வயசு, எனக்கு 27 வயசு, எனக்கு 23 வயசு. அடுத்து என் பையனை சீப்போம் 2000 அடிக்கும். அகில உலக சூப்பர் ஸ்டார் என்ஜாய். ஒரு சூப்பர் சூப்பர் என்ஜாய். அவ்வளவுதான். திரையரங்க உண்மையா அதுவும் போய் பாருங்க. 10 ஜெயிலருங்க 13 பாச்சா 5 பாச்சா என்ன முடியும்? 74 வயசு ஆகி போச்சு. அவர் பார்த்தா சூப்பரா இருக்கு. சூப்பர் சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் கிளாஸ் சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. சூப்பர் சூப்பர் படம் சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. ரொம்ப சூப்பரா இருக்கு. அருமையா இருக்குண்ணா. செமையா இருக்கு படம் பார்க்கலாம். பட்டாசு இருக்கு. பக்கவா இருக்கு, சூப்பரா இருக்கு. நாட் லைக் விக்ரம் பார்க்கலாம். அவ்வளோ எதிர்பார்ப்பு இல்லை. ஓகே.